வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கருணாநிதி அவர்களை அரசியலை விட்டு விரட்டுவதற்காகத்தான் மேல் சபையை கலைத்தார் என்று சிலர் கூறுகிறார்கள். அது உண்மையா இல்லையா என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எம்ஜிஆர் தன்னால் ஒரு மனிதர் கூட வருத்தப்படக்கூடாது என்ற மென்மையான உள்ளம் கொண்டவர். தவிர்க்க இயலாத நிலையில் தன் நடவடிக்கையால் யாராவது பாதிக்கப்பட்டாலோ மனம் புண்பட்டாலோ உடனே அதற்கு பரிகாரம் தேடிய பிறகே அமைதி அடைவார் என்பதற்கு நிறைய உதாரணங்கள் உண்டு. மாப்போசி என்று சுருக்கமாக அன்போடு அழைக்கப்பட்ட சுதந்திர போராட்ட வீரர் சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம் அவர்கள் தொடர்பான ஒரு சம்பவம் உண்டு. மந்திரகுமாரி, மலைக்கல்லன், குலை பகாவலி, மதுரை வீரன் போன்ற சூப்பர் ஹிட் படங்களில் நடித்து புகழ்பெற்று 1956ஆம் ஆண்டிலேயே எம்ஜிஆர் தமிழ் திரையுலகின் உச்ச நட்சத்திரமாக திகழ்ந்தார். அந்த ஆண்டு ஜூன் 26ஆம் தேதி மாப்போசியின் பொன் விழாவை முன்னிட்டு சென்னையில் அவருக்கு நடந்த பாராட்டு விழாவில் கலந்து கொள்ள எம்ஜிஆர் அழைக்கப்பட்டிருந்தார். விழாவில் எம்ஜிஆர் பேசும்போது மாப்போசியின் தமிழரவை பாராட்டி தமிழை மலை போல் பொழியும் சிவஞானம் என்று கூறவும் கூட்டம் ஆர்ப்பரித்தது. 1986ஆம் ஆண்டு வரை தமிழகத்தில் மேல் சபை இருந்து வந்தது. சட்டப்பேரவை தேர்தலில் தோற்றவர்களை கொல்லைப்புற வழியாக பதவிக்கு கொண்டு வரவே மேல் சபை பயன்படுகிறது என்று பொதுவாக ஒரு விமர்சனம் உண்டு. இந்நிலையில் 1986இல் எம்ஜிஆர் முதல்வராக இருந்தபோது தமிழகத்தில் மேல் சபை கலைக்கப்பட்டது. அது குறித்து பல்வேறு சர்ச்சைகளும் வருத்தங்களும் நிலவின. 1984ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் திமுக தலைவர் கருணாநிதி போட்டியிடவில்லை. அப்போது அவர் மேல் சபை உறுப்பினராக இருந்தார். அரசியல் காரணங்களுக்காக சபை கலைக்கப்பட்டதாகவும் பேச்சு உண்டு. ஆனால் அரசுக்கு தேவையில்லாத வீண் செலவு என்பதால் மேல் சபை கலைக்கப்பட்டதாக அரசு சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் அரசுக்கு வீண் செலவு என்று கூறி ஆந்திராவிலும் மேல் சபை கலைக்கப்பட்டது. அங்கே அப்போது எதிர்ப்பு தெரிவித்த காங்கிரஸ் தமிழகத்தில் அது தொடர்பான வாக்கெடுப்பில் நடுநிலை வகித்தது. காங்கிரஸில் செல்வாக்கு மிகுந்த தலைவராக விளங்கியவர்தான் ஜி.கே. மூப்பனார். மேல் சபை கலைப்பை நாங்கள் எதிர்க்கிறோம், ஆனால் கூட்டணி கட்சியான அதிமுகவுக்கு சங்கடம் ஏற்படுத்த விரும்பவில்லை என்பதால் காங்கிரஸ் நடுநிலை வகிக்கிறது என்றார். பாம்புக்கு தலையையும் மீனுக்கு வாளையும் காட்டுவதாக காங்கிரஸை திமுக குற்றம் சாட்டியது. இந்த சர்ச்சைக்கு நடுவே மேல் சபை கலைக்கப்பட்டதில் மிகவும் வருத்தமடைந்தவர் மாப்போ சிவஞானம் அவர்கள். அப்போது மேல் சபை தலைவராக அவர்தான் இருந்து வந்தார். அரசின் முடிவை கடுமையாக எதிர்த்தார். முதல்வர் எம்ஜிஆரையும் விமர்சித்தார். எம்ஜிஆரின் நண்பரான டாக்டர் பழனி பெரியசாமி அவர்கள் மாப்போசி அவர்களுக்கு நெருக்கமானவர். அவரை அடிக்கடி சந்தித்து பேசுவார். அவர் மாப்போசி அவர்களை சந்தித்த போது மேல் சபை கலைப்பு முடிவுக்காக எதற்காக எம்ஜிஆரை விமர்சிக்கிறீர்கள் என்று கேட்டார். பொது வாழ்வில் மாப்போசி அவர்கள் தூய்மையானவர், தனக்கென்று எந்த சொத்து சுகமும் சேர்க்காதவர். மேல் சபை தலைவர் பதவி போய்விட்டால் மாதந்தோறும் எனக்கு கிடைக்கும் சம்பளமும் போய்விடும். எனக்கு அப்போது அரசாங்க கார் இருந்தது, அந்த காரும் இப்போது இருக்காது. வயது முதிர்ந்த காலத்தில் வெளியே செல்ல வேண்டுமானால் என் பாடு திண்டாட்டம்தான் என்று பழனி பெரியசாமியிடம் கூறியிருக்கிறார் மாப்போசி அவர்கள். மாப்போசி அவர்கள் வருத்தப்பட்டிருக்கிறார் என்று எம்ஜிஆர் அவர்களுக்கு தெரிய வந்தது. மாப்போசி யாரிடமும் எதுவும் கேட்டு பழகாதவர். எம்ஜிஆர் வீட்டுக்கு சென்றால் அவரிடம் எதுவும் கேட்கக்கூடாது என்று தனது மகள் மாதவி பாஸ்கரிடமும் சொல்லி அனுப்புவாராம். மாப்போ சிவஞானம் அவர்கள் தன்னிடம் வருத்தப்பட்ட அன்று இரவே எம்ஜிஆரை பழனி பெரியசாமி அவர்கள் சந்தித்து அந்த விஷயத்தை சொல்லி இருக்கிறார். எம்ஜிஆர் அப்படியா என்று கேட்டுக்கொண்டாரே தவிர வேறு எதுவும் பதில் சொல்லவில்லை. அந்த சமயத்தில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக அமெரிக்காவுக்கு மாப்போ சிவஞானம் அவர்கள் சென்றிருக்கிறார். அங்கு பழனி பெரியசாமியின் வீட்டில் தங்கியிருந்தார். அப்போது எம்ஜிஆரிடமிருந்து தொலைபேசி அழைப்பு. ஃபோனை எடுத்து பழனி பெரியசாமியிடம் பேசிவிட்டு மாப்போசி அவர்களிடம் கொடுக்க சொன்னாராம் எம்ஜிஆர். மாப்போசி அவர்களிடம்
நலம் விசாரித்துவிட்டு அமெரிக்காவை நன்கு சுற்றி பார்க்கும்படியும் ஷாப்பிங் சென்று தேவையான பொருட்களை வாங்கி கொள்ளும்படியும் இது குறித்து பழனி பெரியசாமியிடம் சொல்லி இருப்பதாகவும் எம்ஜிஆர் கூறியிருக்கிறார். பின்னர் அமெரிக்காவில் இருந்து மாப்போ சிவஞானம் அவர்கள் திரும்பிய பின் ஒரு நாள் கோட்டையில் இருந்து வீட்டுக்கு காரில் புறப்பட்ட எம்ஜிஆர் திடீரென மாப்போ சிவஞானம் அவர்களின் வீட்டிற்கு சென்றுள்ளார். முதல்வரின் எதிர்பாராத வருகையால் மாப்போ சிவஞானம் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார். அவரிடம் அமெரிக்கா சுற்றுப்பயணம் பற்றி விசாரித்துவிட்டு புறப்பட தயாரானார் எம்ஜிஆர் அவர்கள். மாப்போசி அவர்களும் வழி அனுப்ப எழுந்து கொள்ள அவரின் கையில் ஒரு சாவியை எம்ஜிஆர் திணித்தாராம். புரியாமல் பார்த்த மாப்போசி அவர்களிடம், இது கார் சாவி, உங்களுக்கு அரசாங்கம் கார் கொடுத்திருக்கிறது. மேல் சபை தலைவராக இருந்தபோது உங்களுக்கு வழங்கப்பட்ட மாதச் சம்பளமான ரூபாய் 15,000 தொடர்ந்து கிடைக்கும். அந்த பதவியில் இருந்த எல்லா சலுகைகளும் வசதிகளும் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். உங்களை தமிழ் வளர்ச்சித்துறை தலைவராக நியமித்திருக்கிறேன் என்று எம்ஜிஆர் கூறினார். உணர்ச்சி வசப்பட்டு கண்கலங்கி நின்றார் மாப்போ சிவஞானம் அவர்கள். சிலருக்குத்தான் சில பட்டங்கள் பொருத்தமாக அமையும். அப்படி எம்ஜிஆருக்கே என்றே மிக பொருத்தமாக அமைந்ததுதான் திருமுருக கிருபானந்த வாரியார் வழங்கிய பொன்மன செம்மல் என்னும் பட்டம். மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது திருத்தணி ஆந்திராவுடன் சேர்க்கப்பட்டது. வடக்கு எல்லை போராட்டம் நடத்தி திருத்தணியை தமிழகத்துக்கு மீட்டவர்தான் மாப்போ சிவஞானம் அவர்கள். பின்னாளில் அவர் குடல்புண் நோயால் பாதிக்கப்பட்ட போது அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலை. அவருக்கு தைரியம் சொல்லி மருத்துவமனையில் சேர்த்து அறுவை சிகிச்சைக்கான ஏற்பாடுகளையும் செலவுகளையும் செய்து குணப்படுத்தி கடும் வயிற்று வலியில் இருந்து மாப்போசி அவர்களை மீட்டவர்தான் மக்கள் திலகம் எம்ஜிஆர். தமிழகத்திற்கு திருத்தணியை மீட்டெடுத்தது என்பது சிவஞானம் என்றால், சிவஞானம் அவர்களை நோயிலிருந்து மீட்டெடுத்தது நமது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆர் அவர்கள் இதில் இன்னொரு யுக்தியையும் கையாண்டார்கள். அதற்கு காரணம் கலைஞர் கருணாநிதி அவர்கள்தான். அவர் மேல் சபையில் உறுப்பினராக இருந்ததற்காகத்தான் இந்த மேல் சபையை கலைத்தார் எம்ஜிஆர் என்று சிலர் கூறுகிறார்கள். அது எந்த அளவுக்கு உண்மை என்பது நமக்கு தெரியாது. இருந்தாலும் இருக்கலாம். ஏனென்றால் எம்ஜிஆர் அவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தொலைநோக்கு பார்வையோடு தான் செய்வார். அதனால் கூட அப்படி செய்திருக்கலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவையும் மறக்காமல் பாருங்கள். நன்றி நண்பர்களே.